ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஹீரோங்க வந்து 50 லட்சம் கொடு, 1 கோடி கொடு, 2 கோடி கொடு, 5 கோடி கொடுன்னுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒரு அசோக் செல்வம் எங்கள் படம் இப்போ ரொமான்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த பக்கம் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ 10 கோடின்னு சொன்னார் ரிலீஸ்க்கு முன்னாடி. இப்போ 1 கோடி கொடுத்து கூட ஆள் இல்லை. இந்த கஜானாவை நிரப்புவதற்கு, கஜானா உருவாவதற்கு மிக ஒவ்வொரு நாளும் இந்த படத்தில் என்ன நடக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக உள்ளிருந்து பார்ப்பதில் ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் இந்த ஒவ்வொரு படத்துக்கு வந்து உட்காந்துட்டீங்களோ மீடியாவை, அதுபோல் 24 மணி நேரமும் கஜானாவை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார், அசோசியேட் டைரக்டர் இருக்கிறார்னா தம்பி விகாஸ். இந்த படத்தில் இவனுடைய உழைப்பு வந்து ரொம்ப கடுமையான உழைப்பு. நான் ஒரு 4-5 வருஷமாக இவனை தொடர்ந்து எவ்வளோ சவுண்டு விடுவேன், என்னடா படத்தை முடிக்க மாட்டேங்கன்னு போது அவன் ஒவ்வொருமும் நுணுக்கமாக எதை பற்றியும் அந்த கோபமே படாமல் ஒவ்வொரு நாளும் அடுத்த ஸ்டெப்புன்னு வரும்போது அந்த பொறுமை வந்து ரொம்ப இந்த படத்தில் யோசிச்சு பாருங்கள். ஒரு உதவியாளர் ஒரு படத்தில் 3-4 ஆள்கள் வந்து தொடர்ந்து அவர் வேலை செய்கிறாருன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தில். ஏன்னா ஒரு படத்தில் வேலை செய்கிற 5-6 அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் 3 மாதத்துலேயே டைரக்டர் ஆக்டர்னு ஓடிடுறாங்க. ஆனால் கடுமையான நெருக்கடியில் கூட இந்த தொழிலை ரொம்ப யோசித்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய பெரும்பகுதி இவர் ஒரு அசோசியேட் டைரக்டர். இந்த படம் செதுக்கப்படும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப இவனை விட அதிகமாக கோவப்பட்டது வந்து விஎஃப்எக்ஸு தம்பி ஜெய். என்னப்பா பண்ணுற, நானும் நிறைய டைரக்டர்கிட்டலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன், டைரக்ஷன் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், என்ன தான் பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஃப்ரேம் செதுக்கி எடுத்திருக்கக்கூடிய ஃபுட்டேஜோடு சேர்த்து அந்த யானையும் பாம்பையும் இது வரைக்கும் சொல்லலை, குரங்கு ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் 10 கோடி செலவு பண்ணால் கூட அந்த ஃபைட் எடுக்க முடியாது. அந்த மாஸ்டர் நரேன் அவர்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன படம்னு. இந்த படம் ஒரு பெரிய இயக்குனர் இருந்து ஒரு 25 கோடி அப்படின்னு சொன்னால், ஒரு ஹீரோ இருந்துன்னு சொன்னால் நம்புவாங்க. 5 கோடி இல்லை 10 கோடி செலவு பண்ணாலும் இந்த விஎஃப்எக்ஸுக்கான ஒர்த் இருக்குது. இந்தியாவில் மட்டும் நடக்கல. அதுக்கு இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அமெரிக்காவிலேருந்து என்னென்ன ஷாட் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னு. அவ்வளவுக்கு இந்த படத்தில் மிக கடுமையான உழைப்பை இந்த 3-4 ஆண்டுகளில் போட்டிருக்காங்கன்னா, இவர் வந்து ஒரு சங்கர் சார்கிட்ட இருந்ததுன்னா அவருடைய ஃப்ரீனஸ் எவ்வளோ இருந்திருப்பார். கேட்கும் போதெல்லாம் பணம் வந்திருக்கும். ஆனால் கொடுத்த பணத்தை கூட இந்த படத்தை உருவாக்கி காமிக்கும் போது தான் இவங்க 2 பேர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் படம் பார்த்த உடனே அவ்வளோக்கு அவங்கள வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். சாரி, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காப்புல. சாதாரண ஒர்க்கு கிடையாது. நம்மளுக்கு இது வந்து சாதாரண ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் தெரியும். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஎஃப்எக்ஸில் இவ்வளோ மிருகங்கள் இருக்குதுன்றது நான் பார்க்கல. நான் படம் பார்த்ததுனால சொல்லியிருக்கேன். அதே போல் முதல் முறையாக ஷாம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, டைரக்டர் பிரபாகர் சார் சொன்னார், தமிழ் சினிமாவின் மீதும் தமிழ் மீதும் அக்கறை கொள்வது மட்டும் இல்லை, ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் லெவலில் கொண்டு போய் நிறுத்தணும், எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருப்பார். இதை பண்ணும் பிரதர், அதை பண்ணும் பிரதர், சும்மா சாதாரண பேசிக்கிட்டே இருக்கீங்க, காமிங்க என்கிட்ட அப்புறம் பேசுவோம் அப்படின்னுவேன். அப்படி அவங்களும் தொடர்ந்து இந்த படத்திற்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து ஒரு உலக சினிமாவாக இந்த படம் வந்திருக்கு. இந்த உலக சினிமாவாக உருவாக்குவதற்கு ஒரு தமிழில் வந்து அதற்கான பேக்கிங் பவர் வேணும். அந்த பேக்கிங் பவர் எப்படி கிடைச்சதுன்னா, இவங்களுக்கெல்லாம் டெக்னீஷியன்னா, நான் ஒரு டைரக்டராக இருந்தனால தெரியும். நான் ஒரு டைரக்டர் ஆகணும்னா எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். அது ஒரு தகுதிப்படுத்த ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது அவங்களுக்கு அது எடுக்க அதனுடைய மோட்டிவேஷன் தெரிஞ்சிருக்கும். அப்படி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் சிஜி நடப்பதற்கும் ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் மிக இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்து முழு ஒத்துழைப்போடு இந்த படத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த டிக்கிம் சந்த் சார் அவர்களை நான் உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நம்ம வாழ வைக்க வேண்டியது நம்ம தமிழ் சினிமாவுடைய கடமை. ஏன்னா அவருடைய பங்களிப்பெல்லாம் அவ்வளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா பணம் போடுவது மட்டும் இல்லை, ஒரு எங்கே போடுறன்னு ஒன்று இருக்கும், அது உலக சினிமாவுக்கு அது நிற்கும். படம் பார்க்கும்போது தான் தெரியும். இப்படி இன்றைக்கி நினச்சா கூட 1 கோடியில் ஒரு அனிமல் எடுக்க முடியாது. நம்ம அவ்வளோக்கு இந்த படத்தில் இருக்குது. செகண்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் படமே அனிமல் இருக்கும்.
அப்படி உருவாவதற்கு இவர் பெரும் தூணாக இருந்திருக்கிறார். அதேபோல் எங்களுடைய பல படத்திற்கு, இப்போ தமிழ் சினிமாவில் சின்ன படத்துக்கெல்லாம் ஃபைனான்ஸருங்க இல்லை, எல்லா படத்துலேயும் சினிமா நல்லா இருக்கணும், சினிமா வரணும், ப்ரொடியூசருங்க ஜெயிக்கணும், படங்கள் வெளியே வரணும்னு சொல்லி தொடர்ந்து ஆறுதல் கொடுத்துருக்கக்கூடிய இந்த படத்துலேயும் முழு மூச்சோடு இந்த டீமுக்கே ஆறுதல் கொடுத்துருக்கக்கூடிய மகேந்திரகுமார் நாகர் அவர்களை எப்பொழுதும் தமிழ் சினிமா கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேலே அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார், இந்த ஷாட்டு அந்த ஷாட்டு. அவருக்கு ஒரு சினிமா ஒரு இன்ட்ரெஸ்ட். பணத்துக்கு வட்டி கொடுத்து வட்டி கேட்குறது வேறு, ஆனால் சினிமா மேலே ஒரு காதல் இருக்கணும். அந்த காதல் தான் இவர்கிட்டையும் பார்க்குறேன். இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பிரவீன், அவர் பயங்கரமான ஜானியால், அவர் பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது. அவருடைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்குது. எனக்கே ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு லேப்டாப் தூக்கி உடைப்பார். நான்லாம் பார்த்து வந்து ஷாக் ஆனேன்னா, இப்படி பேசுகிறாரு, ஒரு பெரிய நடிகனாக இருக்கார் அப்படின்னு சொல்லி. அந்த அந்த 2 கோடி சொல்கிறதெல்லாம் உண்மை. நிறைய வீடியோவை அவர் போட்டிருக்காரு. அவரெல்லாம் சினிமாவுக்கான அடுத்து வரக்கூடிய படங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தூணாக இருந்து இருக்கக்கூடிய, சினிமாவை நேசிக்கக்கூடிய கலைஞர். ஒரு சாதாரண ஃபைனான்ஸ் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பொக்கிஷம் எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா, அதற்கு பல பொக்கிஷங்கள் உருவாக்குவதற்கு இவர்களை போல தூண் இருந்தால் தான் எங்களை போல ரிலீஸ் கொண்டு வருவதற்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய இவங்கெல்லாம் யார்? இவங்க இந்த கலைஞர்களை எப்படி உருவாக்குறாங்க? இந்த படம் வெளியே வந்தால் தான் உருவாகும். இந்த பிரம்மாண்டம் சாங் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன் இந்த சிவன் சாங் வேணும். இந்த சிவன் சாங் விட்டிங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பவர் இருக்குது. ஏன்னா கதையே சிவனில் ஆரம்பிக்குது. கஜானான்றது சாதாரண பொக்கிஷம் இல்லை. அது வந்து அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை மிக அழகாக ரீரிகார்டிங்கில் மிரட்டலாக இருக்கும் படம். நான் ஒவ்வொரு ரீலும் மியூசிக் டைரக்டருக்கு தெரியாதுன்னு ஒவ்வொரு ரீலும் முடிக்கும் போது போய் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டத்தை இசையால் வருடி கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா இதெல்லாம் பெரிய படங்கள். சாதாரணமாக சொல்லுவாங்க கஜானா ஏதோ ஒரு சின்ன 4-5 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட படம் கிடையாது இது. ஒரு எல்லோரும் கேட்கும்போது ஒரு பெரிய திரையில் சார் சின்ன படம் சார், தேட்டர் கிடைக்காது சார்ன்றாங்க. இப்படி தான் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் இதில் வந்திருக்கக்கூடிய வேதிகாவுடைய போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அதை பார்க்கும்போதே லட்டு போல் இருக்கும். அவ்வளோ அளவுக்கு அந்த படத்தில் இருப்பாங்க. சாந்தினி சொன்னாங்க நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன்னு. அந்த ஃபைட்டு எடுக்கும்போது நான் இருந்தேன். மாஸ்டர் நரேன் சார் வந்து நான் பார்க்கும்போது இவர் மேலே பெரிய மாஸ்டர். அந்த படம் விஷுவலில் பார்க்கும்போது அவர் நடித்து இந்த ரோப்பெல்லாம் தூக்கி வரும்போது பறக்கும்போது அவ்வளோ அளவுக்கு அந்த மாஸ்டர் அதில் ஒர்க் பண்ணியிருந்தார். அதே போல் அதில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர், டிசைனர் இருக்கார். வெரைட்டியாக இருக்கும் அந்த டிசைன். நிறைய நேற்று கூட அந்த டிசைனர் வந்து நான் கோவத்தில் சொன்னேன், என்னப்பா நீ டிசைனே அனுப்ப மாட்டேன்னு. அந்த கதைக்கான ஒரு டிசைனே ரொம்ப ஆணித்தரமாக ஜிப்சன் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. இந்த படம் அந்த டிசைன் பார்க்கும்போது அதில் ஒரு வெரைட்டி இருக்கும். ஏன்னா அந்த படம் அப்படி சாதாரண படம் கிடையாது. சாதாரண படம் போல் தோணும், அப்படி கிடையாது. இந்த மேடையை அலங்கரித்து இதில் நடிச்சிருக்கக்கூடிய தம்பி ராஜேஷ் அவெல்லாம் அந்த ஷூட்டிங்கில் வந்து அந்த மலையில் ஓட விட்டாங்க. அவன் எடுத்துகிட்டு ஓடினான். அன்றைக்கெல்லாம் வந்து சாப்பாடு கூட கிடையாது. அங்கங்கே நின்று பார்த்தோம். நைட்டில் மிட் நைட்டில் இதெல்லாம் நடந்தது. இதையெல்லாம் மீறி நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஹீரோங்க வந்து 50 லட்சம் கொடு, 1 கோடி கொடு, 2 கோடி கொடு, 5 கோடி கொடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு அசோக் செல்வம் எங்கள் படம் இப்போ ரொமான்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த பக்கம் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ 10 கோடின்னு சொன்னார். ரிலீஸ்க்கு முன்னாடி இப்போ 1 கோடி கொடுத்து கூட ஆள் இல்லை. ஆனால் ஏன் சொல்கிறேன்னா, கடுமையான உழைப்பை இனிகோ பிரபாகர் இந்த படத்தில் முழு மூச்சாக போட்டிருக்காரு. அந்த ஃபைட்லாம் நீங்கள் வந்து இந்த ஹீரோவை தவிர வேறு ஹீரோ வச்சு எடுத்திங்கன்னா 25 நாள் எடுக்கணுங்க அந்த ஃபைட்டு. ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு அந்த குரங்க கூட. தமிழ் சினிமாவில் அந்த ஃபைட் இருக்காது. அந்த மாஸ்டருக்கும் இந்த நடிகருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த ஃபைட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கணக்கா விஜய் சாரோ இல்லை வேறு மிடில் இருக்கடோ விட்டுருங்க, எடுக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு 25 நாள் அந்த ஹீரோ 1 ஹவர் நடிச்சுட்டு கேரவனு போயிடுவாங்க. கேரவனு கிடையாது, எதுவுமே கிடையாது. 24 மணி நேரமும் அந்த ஃபைட்டை ஒரு சாதாரண டிஷர்ட்டு போட்டுக்கிட்டு அங்கேயே ஸ்பாட்டில் நின்று ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு ஹீரோ. இது மாதிரி ஹீரோங்க தான் நம்ம தமிழ் சினிமாவில் உருவாக்கணும். ஹீரோ இல்லை, ஹீரோலாம் எந்த ப்ரொடியூசருமே பயந்துட்டு வரலன்னா வராது. இப்படி மிருகங்களை வச்சு படங்கள் எடுத்தவர் தான் இன்றைக்கி ராமநாதன் சார். எல்லா படமும் இட்டு, எல்லா படங்களும் இட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு சாதாரண கஜானா கிடையாது. ஏதோ ஷாம் எடுத்துட்டாரு ஒரு சின்ன படம் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது. மாபெரும் தயாரிப்பாளர்களுக்கும் மாபெரும் விநியோகஸ்தருக்கும் திரையரங்க உரிமையாளருக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான்,
நீங்கள் எதையெல்லாம் மாபெரும் படம் படம் சொல்லி போனீங்களோ அந்த படங்கள் எல்லாம் ஒரே நாளில் ரிசல்ட் காணாமல் போகுது. எந்த படத்துக்காக சின்ன படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ரிலீஸ் பண்ண சொன்னீங்களோ, நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகும், நான் சொல்ல விரும்பலை, இன்றைக்கி டேட்டே கொடுக்காத 3வது ஒரு படம் வந்தது, 70 சென்டர் தான். அந்த படம் இன்றைக்கி சூப்பர் ஹிட்டு. அதுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 தேட்டர் ஆகும். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படத்தில் பெரிய படம் கஜானா தான் 100 தேட்டர் கிடைக்குனாங்க. நான் கேட்காமே 200 தேட்டர் வரும். காரணம், ஒரு வெற்றி எது டிசைட் பண்ணுறதுனா பெருசு சில கண்டென்ட்டு தான் டிசைட் பண்ணுது. அப்படிப்பட்ட கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது. ஒவ்வொரு மிருகத்துக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது. டி கிரியேஷன் சார்பாக என்னை நம்பி இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும், ஃபைனான்ஸ் உட்பட, நடிகர்கள் உட்பட, இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த படம் 9th வந்து படம் வெளியே வரப்போகுது. பிரம்மாண்டமாக தேட்டரு நம்ம நினைக்கலனா கூட கிடைக்கும். அன்றைக்கி இன்னும் 2-3 சின்ன படங்கள் வருது. அதை விட இது பெரிய படமாக இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது உங்களுடைய ப்ரெஸ் அனைவருக்குடைய கடமை. இது ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த கலைஞர்களுக்காகவும் தமிழ் சினிமாவை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வேண்டும் என்று டி கிரியேஷன் சார்பாக இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.